தியானா மகாராஜா சொல்லு எனக்கு புரியுது. அம்மாளுக்கே 3ஆம் தியானா பொண்டாட்டி எத்தனாம் தியானா? பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி எத்தனாம் ஃபுல் டம்பர் குத்தாடிடா. நல்லா காட்டு காலுக்குடா பட்டிஷோ ஊர் மேல என் குடும்பத்தை பார்த்தா இல்லையா? ஐயா ஐயா ஆண்டவர் காரியம் பண்றவர் அது சேர்த்து ஐயா உன்னை மேல போட்டுறேன் உன்ன பேனர்ல மேல போட்டுருந்தா பேனர்ல அப்புறம் தம்பி மனைவி உன் மனைவி 10 பேருக்கு லைனா எப்படி போனா மகாராஜா மனைவிகள் மொத்தம் 100 பேரும் தாலியா இருக்கிற திருவியா தாலியா இருக்கிற திருவியா அந்த குரத்தில் சிரசில் கூட இருந்தது மாமா கூட வைத்து சொன்னார் கூடையை ஏண்டா குறவர்கள் வந்து அதிகாலையில் வருவாங்க. ஒரு 10 மணி மேல 10 மணி மேல குறை மூடல ஊருக்கு வர மாட்டாங்க. அவங்க செய்யற தொழில் வந்து உப்பு விக்கிறது, அயவனை விக்கிறது, செம்மண் இப்படிதான் செய்வார்கள். இல்ல 10 மணி மேல ஊர்ல விக்கிற உப்புலாம் குறவர் வந்துருக்கலாம். உரி சொன்னாலே அவன் பாகத்து அவ்வளவு உண்மை சொல்றாங்க. ஏன்னா குறவு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க செய்யும் என்னென்ன நடக்குது, யாரு விட்டு என்ன பண்றாங்க, இதெல்லாம் உள்ள வருந்து நானும் குறி கேட்கிறேன், நானும் பாக்குறேன். ஆமா அவன் எப்பப்பட்ட ஆளு
முடியாதா, சேலை கட்ட முடியாது, பூ வைக்க முடியாது, ஒட்டி வைக்க முடியாதுன்னு பேஜாரு பண்ணாங்க. அவங்க நீ சொல்லு பேஜாரு பண்ணா கூட ஏண்டா எங்க மகராஜா நீதான் கூடமா இவனுதான் கீது யாரா ஒன்னாடி கூட தாடி யாரும் போதா என்னைக்கு தாங்க ஏத்துக்கீங்க தம்பி டேய் வாயில கட பேரு ஏண்டா அந்த குலத்தினத்தில் நானும் குறிக்க இருக்கிறேன். ஆமா எனக்கு உண்மை சொன்னா ஆமா ஆச்சு. ஏன்னா இல்லனா அம்மால தெருவுல ஊசி வித்தா விளையாகுமா? ஊசி செய்ய விடாம கமலர் வீதி ஆமா அங்க காலட்ட போன வீதி செய்ய அது எப்படி வித்தா விளையாகும்? அது வர ஒரு குறைச்சி ஏண்டா சும்மா சொல்லணும் போனா பொம்பளைங்கிறாங்க பாரு. ஆமா யார் எது சொன்னாலும் தலாடிப்பாங்க. ஆமாங்க அது மாதிரி குறைச்சி அந்த ஐயும் போய் சொல்லிக்கிறான். பொம்பளைங்க ஏமாத்தலாம். என்ன ஏமாத்த முடியுமா? அதானே பெண்களை ஏமாற்றலாம். ஆமான அரசனை ஆமா ஏமாத்த முடியாது. எனக்கு குறி சொல்லணும். நானும் குறி கேட்கிறேன். கேக்குறேன். எப்படி எப்படி வார் வார்